ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலத்திலே நாம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான சத்தியம் இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகை. இதை குறித்து ஒரு 3-4 பகுதிகளாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலத்தில் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாக்கு மாறாதவர். அவர் வார்த்தை சொன்னால் அது அப்படியே நடக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே அவர் வருவார். சபை அல்லது ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் தான் இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகை. அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்கிறவர் அல்ல. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தைகள் ஒரு நாள் மாறவே மாறாது. ஆகையினால இயேசு நிச்சயமாகவே வருவார். அவருடைய வருகையை பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷகுமாரனாக வருவார் என்று பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அறிந்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் தெரியும், இயேசு கிறிஸ்துடைய மரணம் தெரியும். எல்லாமே பழைய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்து ஏசாயா 53வது அதிகாரம் 52வது அதிகாரத்துடைய இறுதியிலெல்லாம் அப்படியே பார்த்து அதை எழுதியிருக்கிறது போல இருக்கும். ஆனால் இயேசு பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவைகளெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. மரணமெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது உண்மை என்பது அப்படி நிறைவேறினது போல இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையும் எழுதப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாக நிறைவேறும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையை முக்கியமாக முதலாவதாக முன்னறிவித்தது ஏனோக்கு. யூதாவின் புத்தகத்தில் அதனுடைய 14-15 வசனத்தில் நம்ம அதை பார்க்க முடியும். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் என்று சொல்லி ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று அவர்தான் முதலாவதாக முன்னறிவித்திருக்கிறார். அவருடைய பிரசங்கம் ஆதியாகமம் புத்தகத்தில் இல்லை, ஆனால் யூதாவிலே அது மறைக்கப்படவில்லை. அவருடைய பிரசங்கம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பக்தன் யோபு கூட அவர் சொன்னார், தலை முதல் கால் வரைக்கும் பருக்கள் நிறைந்தவராக இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு வெளிப்பாடு என்னவென்றால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் சொல்லுகிறது யோபு 19:25 இருக்கிறது. அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அதே போல சகரியா தீர்க்கதரிசியும் சொன்னார், அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே இருக்கிற ஒலிவ மலையிலே வந்து நிற்கும் என்று சொல்லி. இப்போ நம்ம பார்த்தால் இயேசு கிறிஸ்து பரசியமாக வருகிறது தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு பரசியமாக ஒலிவ மலையில் அவர் வருகிறதையும் எல்லாரும் பார்ப்பார்கள் என்பதைத்தான் அங்கே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தம், இதோ நான் ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் நாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்று 1 கொரிந்தியர் 15:51 இருக்கிறது. அப்போது ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை இமைப்பொழுதில் மறுரூபமாக்குவதற்காக இயேசு வருகிறார் என்கிற ஒரு சத்தியம், அது புதிய ஏற்பாட்டுக்கு இரகசியமா என்று சொல்லி ஆண்டவர் பவுலுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகையினால இரகசிய வருகை, ராப்சர் என்று சொல்லுகிற இரகசிய வருகை கண்டிப்பாகவே உண்டு. இந்த வருகை எப்பொழுது நடக்கும், எப்பொழுது இந்த இரகசிய வருகை இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு நாம் இருக்கிற காலத்துடைய பெயர் பைபிள் சொல்லுகிறது அனுக்கிரக காலம் அல்லது சபையின் காலம். பரிசுத்தவான்கள் இது பரிசுத்தாவின் காலம் என்று சொல்லுகிறார்கள், கிருபையின் காலம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இது அனுக்கிரக காலம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். இன்றைய ரட்சணியினால் இது அனுக்கிரக காலம். இந்த அனுக்கிரக காலம் இது ஒரு நன்மையின் காலம். எந்த பாவிகளையும் ஆண்டவர் தள்ளுகிறதில்லை, எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆண்டவருடைய அன்பு அவ்வளவு ஆழமாக வெளிப்பட்ட இந்த காலம். இந்த காலத்துக்கு பிறகு அடுத்ததாக ஒரு காலம் வரப்போகிறது. அந்த காலத்துடைய பெயர் சோதனையின் காலம்.
வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சபைக்கு சொல்லும்போது சோதனையின் காலத்துக்கு நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்கிறார். இனி பார்த்தீங்கள் என்று சொன்னால் தீங்கின் காலம், ஏசாயா 57:1 தீங்கின் காலம் என்று நம்ம அதை வாசிக்கிறோம். ரோமர் 5:9 இனி வருகிற காலம் கோபாக்கனின் காலம் என்று நம்ம பார்க்கிறோம். அதுதான் 1 தெசலோனிக்கர் 1:10 இருக்கு. இனி வரும் கோபம் என்று சொல்லி அந்த கோபத்துக்கு முன்பாக இது அனுகிரக காலம், இனி வருகிற காலம் தீங்கின் காலம், சோதனையின் காலம், கோபாக்கனின் காலம். அதற்கு முன்பாக கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை சேர்த்து கொள்வதற்காக அவர் கண்டிப்பாக வருவார். அப்போ நாம் எதிர்பார்க்க வேண்டியது எதை என்று சொன்னால், இனி வரப்போகிறதான உபத்திரவத்தை அல்ல. ரட்சிக்கப்பட்ட கூட்டம் எதிர்பார்க்க வேண்டியது இனி வெளிப்பட போகிற நித்திய நியாய தீர்ப்பை அல்ல, நித்திய நரகத்தை அல்ல. நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறது நித்திய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அந்த நித்திய ராஜ்யத்தை மட்டும் நமக்குள்ள இருக்கிறதை பார்த்து, ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதை பார்த்து அதற்கு பின்னாலே நம்ம ஓடுவோமே ஆனால் நிச்சயமாகவே பாவத்தை ஜெயிக்கலாம். இந்த உலகத்தில் அந்த வாஞ்சியோடு கூட வாழ்வோமே ஆனால் என் இயேசுவை இன்னும் அதிகமாக நம்ம நேசிப்போம், இன்னும் அதிகமாக அவருடைய பாதத்தை முத்தமிடுவோம். அதுதான் சங்கீதத்தில் நம்ம சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார். 2வது சங்கீதத்தில் அந்த வார்த்தை, கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். 12வது குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அதுதான் இனி வருகிற காலம் கோபாக்கனின் காலம். அந்த கோபாக்கனின் காலத்துக்கு முன்பாக கர்த்தரை நம்ம அண்டி அவர் பாதத்தை முத்தமிட்டு அவருடைய சமூகத்தில் இருந்து அவர் பாதத்தில் முத்தமிடுறதுன்னு சொன்னால் அவர் பக்கத்தில் வர்றது, அவர் இன்னும் ரொம்ப நெருங்கி சேர்கிறது, அவருடைய அன்பை ருசிக்கிறது. அவருடைய அன்புனால வெளிப்படுகிறது தான் முத்தமிடுதல். அவரை அண்டிக் கொள்ளுகிற நாம பாக்கியவான்கள். ஏன் பாக்கியவான்கள் என்றால் இனி வருகிற கோபாக்கனிக்கு நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆகையினால இந்த நாட்களில் அந்திகிறிஸ்து வருவானா அவனை பார்ப்பதற்கு அல்ல, அதற்கு முன்பாக வருகிற இயேசுவை பார்ப்பதற்கு நாம் ஆயத்தமாவோம். தொடர்ந்து இதை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.